சிதம்பரம் ரகசியம் என்பது தமிழர்களுக்குள் பெரும் மர்மமாக கருதப்படும் ஒரு ஆன்மீக சிந்தனை. இது சிதம்பரம் நடராஜர் கோவிலுடன் தொடர்புடையது. இந்த கோவில் சைவ சமயத்தில் மிக முக்கியமானது. சிதம்பரம் ரகசியம் பற்றி பல புராணக் கதைகளும் ஆன்மீக கருத்துக்களும் நிலவுகின்றன. சிதம்பரம் ரகசியத்தின் முக்கிய அம்சங்கள்: 1. அகயா லிங்கம், வெற்றிட தத்துவம். நடராஜர் கோவிலில் இருக்கும் காயா லிங்கம், அகாச லிங்கம் ஒரு காலியான இடமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது தெய்வீக சக்தியின் கண்மணியாக கருதப்படுகிறது. பிற சிவலிங்கங்கள் சகல வஸ்துக்களையும் கொண்டிருக்கும் நிலையில் சிதம்பரம் கோவிலில் வெற்றிடம் ஏதுமின்றி காணப்படுகிறது. இது சிவம் அனைத்திலும் நிறைந்திருக்கிறது என்பதை குறிக்கும். 2. சிதம்பரம் ரகசியம், திருமேனி காணாமை. சிதம்பரம் கோவில் திருப்பணியின் போது நடராஜரின் திருமேனி, சிவலிங்கம் காணப்படவில்லை எனும் தகவல்கள் உள்ளன. இந்த சிந்தனை சிவம் உள்ளார்ந்த உணர்வாக மட்டுமே இருக்கிறது, அதை காண்பது உணர்வின் மேலான நிலை என்று விளக்கப்படுகிறது. 3. கோவில் கட்டிட அமைப்பு, அண்டத்தின் பிரதிபலிப்பு. சிதம்பரம் கோவில் மனித உடலின் அமைப்பை ஒத்ததாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் தெய்வீக ஆலயம் மனிதரின் இதயம் இடத்தில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது உள்ளுணர்வில் சிவன் இருக்கிறார் என்பதற்கான சின்னமாகும். கோவிலின் மேல் கட்டடத்தில் தங்க குடங்கள் உள்ளன, இது ஆன்மீக சக்தியின் பிரதிநிதியாக கருதப்படுகிறது. இவை காய ஈதர் என்ற 5வது அடிப்படை தன்மையை குறிக்கின்றன. இந்த ரகசியம் யாவருக்கும் பகிரப்படுவதில்லை, ஏனெனில் இது அடைந்தவர்களுக்கு மட்டுமே உணர முடியும். சிதம்பரம் ரகசியத்தின் தத்துவ பின்னணி. சிதம்பரம் ரகசியம் என்பது வெறும் கோவிலின் ஒரு மர்மம் அல்ல, அது ஆன்மீக உண்மையை உணர்வது தொடர்பாக கூறப்படுகிறது. சிவம் என்பது உருவம் அல்ல, உணர்வு. மனித உடலில் சிவனை காணலாம், அனைத்தும் வெறுமை ஏதுமின்றி ஆனதே உண்மையான சக்தி. இதனால் சிதம்பரம் ரகசியம் என்பது கோவில் சம்பந்தமான ஒரு உண்மை மட்டுமல்ல, மனித வாழ்வின் உயர்ந்த ஆன்மீக உணர்வாகும்.